அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கவிக்குடிமகன் அண்ணாமலையின் வணக்கம். இன்று நேயர்களாகிய உங்களுக்கு நான் வழங்கப் போகும் கவிதையின் தலைப்பு யாருக்காக அலைகிறான் என்பதாகும். நல்ல வெயில் தகித்து கொண்டிருந்தது. அன்று மதிய உணவுக்காக வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தேன். அந்த பூக்கார கிழவன் ஒரு பழைய சைக்கிளில் ஒரு கூடையில் பல வகை பூக்களை, அதாவது ரோஜா, செவ்வந்தி, மரிக்கொழுந்து என பல பூக்களை வைத்து கொண்டு அந்த வேகாத வெயிலில் உறக்க கூவியவாறு விற்று கொண்டு சென்றான். அதாவது மணக்கும் பூக்களை மண் மணக்காத மக்களிடம் விற்பதற்காக அலைந்தான். அவன் முகத்தில் வேர்வை ஆறாக பெருகியது. ஆனால் அவை பூமியில் விடவில்லை. வெப்பத்தின் மிகுதியால் அவை ஆவியாகி ஆகாயத்தை நோக்கி சென்றன. அவன் சரியாக சாப்பிட்டானா என்று தெரியவில்லை. ஆவியாகி மேகமான அவனது வேர்வை வெள்ளம் மழையாகி அவனது தாகத்தை தீர்க்குமோ யார் அறிவார்? 70 வயதிலும் ஒருவன் உழைத்தால்தான் உணவு என்ற நிலை இருக்குமானால் இந்த சமூகத்தில் நிறைய பிழைகள் உள்ளன என்றே பொருள். நீதி பரிபாலனம் செய்ய வேண்டிய இறைவன் வேடிக்கை தான் பார்க்கின்றானோ? வேடிக்கை பார்ப்பதற்கு ஒரு இறைவன் தேவையா? 3 வருடங்களாக பார்க்கிறேன். அந்த கிழவன் யாருக்காக அலைகிறானோ தெரியவில்லை. அவன் படும் இன்னலை எண்ணி என்னுள் எழுந்த சிந்தனையில் ஒரு வெண்பா எழுதினேன். அதை இப்போது உங்களுக்கு வாசிக்கின்றேன். செவ்வந்தி, ரோசா, மரிக்கொழுந்து, வீதியில் வேர் வைசிந்தி, கூவிய பாட்டாளி, மெய்நொந்த நேரம், தகிப்பில் வியர்வை முகிலாக, ஈரம் பெருமோ வயிறு என்று அந்த வெண்பாவை எழுதியிருந்தேன். அது நேரிசை வெண்பாவில் அமைந்திருக்கிறது. இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். விடைபெறுகிறேன். கவிக்குடிமகன் அண்ணாமலை.